செய்ய போகிறது உப்பு உருண்டை ஸ்நாக்ஸு. இதுக்கு தேவையான பொருள் வந்து புழுங்கலரிசி. இந்த புழுங்கலரிசி 2 கப்பு. இது 2 கப்பு நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இதை அரைச்சி இட்லி மாவு போல் அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து 1 கப்பு துருவின தேங்காய், 1 கப்பு வந்து பல்லாக அரிஞ்சு வச்சுக்கிற தேங்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. மிச்சதெல்லாம் நம்ம கிச்சன்லேருந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் எடுத்து போட்டுக்க போகிறோம். இந்த அரிசியை வந்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். அரிசி மாவு இந்த மாதிரி மிக்சிலே போட்டு நம்ம அரைச்சிட்டோம். மிக்சியில் போட்டு அரைச்சாலும் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சு தான் கிளற போகிறோம். இதில் வந்து இந்த பல்லாக வச்சுக்கிற தேங்காயும் கொட்டிடுவோம். இந்த துருவின தேங்காயும் இதில் கொட்டிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு பதம் உங்களுக்கு தேவையான எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இது நல்லா கிளறிட்டு இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் தாளித்து கொட்டி இதை அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானில் போட்டாச்சு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் கடுகு, அடுப்பு சிம்மில் கூட வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சவுடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய். ஒரு 2 காஞ்ச மிளகாய் நம்ம பொடியாக கிள்ளி வச்சுருக்குறோம். அந்த 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கணும். சின்னதாக கிள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு செவரட்டும். கடலைப்பருப்பு செவந்த உடனே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். இப்போ கடலைப்பருப்பு செவந்துச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயம், சும்மா கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு இந்த மாவில் எடுத்து நம்ம இதை கொட்டுவோம். இதில் கொட்டிக்கிறோம். இப்போ நம்ம தாளிச்சதெல்லாம் இந்த மாவுலேயே கொட்டிட்டோம். கொட்டி அந்த பாத்திரத்தோடு அடுப்பில் வச்சு கொஞ்சம் வேகிற அளவுக்கு இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வர்ற அளவுக்கு, ஒரு உருண்டை பிடிச்சா வர்ற அளவுக்கு இதை நம்ம நல்லா கிளறிக்குவோம். ஒரு உருண்டை பதம் வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் உப்பு உருண்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள் கட்டி பதத்துக்கு வந்துடுதா. நம்ம தாளித்தது தேங்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி கிளறி கட்டி பதத்துக்கு வந்தோடனே இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.